நாங்க தாசினே வச்சுக்கிட்டு நாங்க வந்து தாசி தான். எங்களை தாசி ஆக்குற உங்களை என்ன சொல்றது? ஊர்ல கராட்டக்காரிய கூட்டிட்டு வந்துட்டு சிங்கிடி ஆட வச்சுட்டு அப்படி பாக்குறீங்களா? அப்ப நீங்களே யாருல? அவ தாசினா நீ யாரு? பொம்பளை அந்த மார்பவத்தை அறுத்துருவேன்னு சொல்லியிருக்கான். இல்ல இந்த மார்பவத்தை நீ அறுத்துறேன்னு ஒரு தடவை சொன்ன. அது வந்து ஒரு ஜாதி பேரை சொல்லி, அது எங்க ஜாதி. உடனே நான் அதை பேசணும்னு அதுக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க, உன்னை ஜாதி முத்திரை குத்திடுவாங்க. ஜாதி முத்திரை குத்த வேண்டாம். பொம்பளைக்கு மார்பகம் எதுக்கு கடவுள் கொடுத்திருக்கான்? நான் தாய்ப்பால் கொடுத்து இன்னொரு உயிரை வளர்க்கறதுக்குள்ள தானே கொடுத்திருக்கான். அதை அறுத்தா பண்ணி உன் அம்மா மார்ல பால் குடிச்சா என்னல குடிச்ச கேக்குறேன். இன்னைக்கு கேக்குறேன் நானு. பொம்பளை எல்லாம் நான் அவ்வளவு இலக்காரமா நினைச்சுக்கிட்டு இருக்கே. ஒவ்வொருத்தரையும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க குடும்பத்தை நடத்துறோம், பிள்ளைகளை பாதுகாக்கிறோம், வேலைக்கு போய் வேலைக்கும் போகணும், பிள்ளைகளுக்கு கொத்தனார் வேலைக்கு காலையில இருந்து ஒருத்தி மண்ணு சுமந்து கல்ல சுமந்து பிள்ளைய வளர்க்கறாள். எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா உனக்கு? வந்து நீ ஈஸியா பேசுற. இப்படி நான் அது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அதை வச்சு ஒரு பொண்ணுடைய மானத்தை கௌரவத்தை இதெல்லாம் நீங்க தீர்மானிக்க நினைச்சா நீங்க மனுஷங்களே கிடையாது. எனக்கு மனசு இருக்கு, ஒரு பையன் மேல எனக்கு காதல் வரும், அது எப்ப வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும், அது தப்பே கிடையாதுங்க. அது எனக்கும் என்ன நேசிக்கிற ஒரு உயிருக்கு உள்ள விஷயம். அதை வச்சு என்னுடைய குணத்தை நீ தீர்மானிக்கணும்னா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிச்சா காதல், எங்களுக்கு பிடிக்கலன்னா காதல் கிடையாதான்னு கேக்குறேன். இல்ல உங்களுக்கு பிடிச்சி என்னைய வந்து காதல்னு சொல்ற, கொஞ்ச நாள் உன் கேரக்டர் சரியில்லை, இல்ல உன்னை பிடிக்கவே இல்ல, அதை சொல்றதுக்கும் சொல்லாததுக்கு எனக்கு உரிமை இருக்கு. உன்னை பிடிக்கல இல்ல உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு உடனே நீ ஆசிட் விட்டு என்னை கொண்டுற. அதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? நீயும் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு உங்க அம்மா அப்பா நாளைக்கு உனக்கு கஞ்சி ஊத்துவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதையும் நீ அழிச்சு என்ன சாதிக்க போற? தயவு செஞ்சு இதை எந்த ஆம்பளைங்களும் பண்ணாதீங்க. இதுல வந்து நான் ஆம்பளை பெருசு பெம்பளை பெருசுன்னு சொல்லவே வரல. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் உங்களை படைச்சிருக்காங்க. அப்ப நீங்க எங்களை விட பெரியவங்க தானே. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க பாதுகாப்புல இருக்கிற எங்களை பூ மாதிரி பாதுகாக்கணும். நாங்களா பூ மாதிரி, தெய்வம் மாதிரி. அதனாலதான் சொன்ன, ஒரு பொம்பளை தப்பு செஞ்சுட்டானா அது அந்த குடும்பத்தை மட்டும் இல்ல அந்த பரம்பரையா அழிச்சிருன்னு ஏன் சொல்லி எங்களுக்கு வரலாறு. அப்ப நாங்க வரலாறு படிச்சிருக்கோம், நீ வரலாறு படிக்கலையா? பண்றவங்களுக்காக சொல்றேன். நம்ம கதைக்கு வேணா சொல்லலாம், நான் இன்னைக்கு ஆம்பளைய அடிச்சேன்னு. இப்ப ஆம்பளை என்னால அடிக்க முடியுமா? நடுத்தர தீபா போய் அடிக்க முடியுமா? அப்ப என் புருஷன் அடிச்சா நான் வாங்கதான் செய்ய முடியும். அப்ப கடவுள் என்ன எதுக்கு படைச்சிருக்கானா? ஆம்பளை உனக்கு வீரத்தை கொடுத்தது எதுக்காக? என்ன நீ பாதுகாக்கணுங்கிறதுக்காக. என்ன அடிச்சு சித்திரவதை பண்றதுக்காக இல்லாத நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க, பொம்பளையில சித்திரவதை பண்ணாதீங்க, அது பெரிய பாவம். நான் இப்பவும் சொல்றேன், எந்த ஆம்பளைங்களையும் நான் தப்பு சொல்ல. ஏன்னா இப்ப என் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறவன் என் தம்பி தான், அவன் என் தம்பி தான். எல்லாரும் குடும்பத்தை பாக்குறாங்க. எவன் பாக்கலையோ, எவன் ஒரு பொம்பளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறனோ அவனைத்தான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பொம்பளை ஆளாக்குறவன் மனுஷனே கிடையாது. ஒரு நடிகை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், அவங்க பேரு தீபான்னு நினைக்கிறேன். டிராமா ஆர்டிஸ்டாவும் இருக்காங்க, திரைப்பட துறையிலும் குணச்சித்திர நடிகையா ரொம்ப நல்லா அவங்களுடைய நடிப்பாற்றலும் வெளிப்படுத்திருக்காங்க. பெண்களுடைய பிரச்சனைகளை குறித்து அவங்களே அதை வந்து அனுபவிச்ச மாதிரி அந்த இடத்துல இருந்து ரொம்ப நல்லா அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, அந்த காணொளி முழுசுமே ரொம்ப எக்ஸ்பிரஷனோட உண்மைய அப்படியே வெளிப்படுத்தி ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க. பெண்களுடைய வலியும் வேதனையும் அவங்க பர்சனலா பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ என்று நினைக்கும் அளவுக்கு அதை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மார்பகம் என்பது, நாங்க ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்து ஒரு உயிரை நாங்க காப்பாற்றுறோம், அதை எப்படி நீ ஆபாசமா பார்க்கலாம், பேசலாம் என்று கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்புறம் காதல் என்பது, நீ காதலிக்கும் போது நான் காதலிக்க கூடாதா? நான் பழகி பார்த்த பிறகுதான் எனக்கு நீ நல்லவனா கேட்டவனான்னு தெரியும், அது வேணான்ற உரிமையும் எனக்கு இருக்குது. நாங்க எனக்கு காதல் பிடிக்கல வேணாம்னு சொல்லுவேன். நான் சொல்லிட்டேன்னா அதுக்காக வேண்டிய என்னை வந்து ஆசிட் ஊத்தி நீ கொல்றது எப்படி சரியா இருக்கும் என்று அடுக்கடுக்கா பெண்களோட வழிய ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயமும் சொல்லியிருப்பாங்க, எனக்கு எப்ப வேணாலும் யார் மேனாலும் காதல் வரும், நாங்க காதலிப்போம், அதாவது அது ஒரு விஷயம் இல்ல அப்படின்ட்டு எதை சொல்றாங்கன்னாக்கா அவங்க வந்து செக்ஸ சொல்றாங்க. அதை வச்சு நீ எப்படி என்னுடைய கேரக்டரை நீ வந்து எடை போடலாம் என்று ரொம்ப அருமையா அற்புதமா பெண்களோட வழியை அவங்க வந்து பேசியிருப்பாங்க. இதை பேசிக்கிட்டே வரும்போது இன்னொரு விஷயம், அங்கதான் அவங்களுக்கும் எனக்கும் வந்து கருத்து முரண் வருது. இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, பெண்கள் வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக வேண்டிதான் ஆண்கள் படைக்கப்பட்டாங்க, நீங்க எங்களை பாதுகாக்கிறீங்கன்னா அப்ப நீங்க வந்து எங்களோட மேலானவங்கன்னு தானே அர்த்தம். நீங்க அப்ப என்ன பெண் என்பவள் பூ போல கடவுளாக பெண்கள் மதிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து என்னை வந்து பொத்தி பாதுகாத்து வைக்கணும் இல்ல என்று சொல்லி ஆண்களை சொல்றாங்க. இப்ப பேச்சுக்கு வேணா சொல்லிக்கலாம், ஆண்கள் வந்து ஆண்களுக்கு நிகரானவர்கள் என்று சொல்லிக்கலாம். இப்ப வந்து என்னால போய் ஒரு ஆம்பளையை அடிக்க முடியுமா? என் புருஷன் அடிச்சாக்க நான் வாங்கத்தானே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இயலாமைய சொல்றாங்க. அதனால எங்களை அடிக்காதீங்க, எங்களை பூ போல பத்திரமா பாத்துக்குங்க என்று சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. இது தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டதாக அவங்களுடைய ஃபீலிங்க உணர்த்துறாங்க. இதைத்தான் வந்து ஆண்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துலதான் நான் கருத்து முரண்
ஏற்படுகிறது அடையிறேன். அதாவது பெண்களை பாதுகாக்கிறதுக்காக தான் ஆண்களை படைக்கப்பட்டது என்று ஆண்களுக்கும் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால, அது பெண்களுக்கும் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால, அதனாலதான் பெண்களுடைய வாழ்க்கைய ஆண்கள் வந்து டிசைன் பண்றாங்க. பெண்கள் எப்படி இருக்கணும் என்னன்னு ஆண்கள் டிசைன் பண்றாங்க. இத கூட உணராதவராகத்தான் தீபா அக்கா இருந்திருக்காங்க அப்படின்ட்டு தான் எனக்கு அத வந்து அவங்க ஒரு பெண்ணாக இருந்துகிட்டு நீங்க தான் எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு, அதனாலதான் ஆண்கள் வந்து பெண்களை பாதுகாக்கிற உரிமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நீ படிக்க வேணாம், வீட்டுல சமையல் செஞ்சா போதும், வேலைக்கு போக வேண்டாம், ஆம்பளை பசங்க மட்டும் வேலைக்கு போவாங்க, அவங்க மட்டும் படிப்பாங்க, பெண்களை வந்து வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சது அதனாலதான். இந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்காகவே ஆண்கள் இருக்கிறாங்க என்ற அந்த சமூக ஸ்ட்ரக்சர், பெண்ணடிமைத்தனத்தை அவங்க வந்துட்டு மீண்டும் தனக்கு தெரியாமலே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பேசும்போது நான் யாரை வேணா காதலிப்பேன், எப்ப வேணாலும் எனக்கு காதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெண் உரிமையை நீ எதுக்கு என் மேல ஆசிட் ஊத்தி கொள்ற, அதை வச்சு என் கேரக்டர் முடிவு பண்ணாதீங்கன்னு ரொம்ப அழகா அவங்க சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டு அதே சமயம் இந்த இடத்துல வந்து என்னன்னா, ஒரு பொண்ணு தப்பு செஞ்சுட்டா அந்த குடும்பத்தை மட்டும் பாதிக்காது, அது வந்து வரலாற்று பிழையாயிடும், நாங்க வரலாற படிச்ச இந்த வரலாற நீ படிக்கலையா அப்படின்னு தப்புன்னு அவங்க எதை சொல்றாங்க. இப்படி எல்லாம் யாரு எங்களுக்கு எப்ப வேணாலும் காதல் வரும், யார் வேணாலும் மேல வேண்டுமானாலும் காதல் வரும்னு சொன்ன அதே குரல் அதே மேடையில அதே கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி மாத்தி பேசுறாங்க. அப்போ இவங்க சரியான புரிதல் இல்லாதவங்களா இருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. அப்புறம் என் ஆண்களை போய் என்னால பேச்சுக்கு வேணா சொல்ல முடியும், என்னால போய் என் புருஷனை அடிக்க முடியுமா, அவங்க அடிச்சா நான் வாங்கத்தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு அதையும் சொல்றாங்க. அதனால எங்களை அடிக்காம பாத்துக்குங்க, அவங்க சொல்ல வந்தது அதுதான், பெண்களை யாரையும் அடிச்சு கொடுமைப்படுத்தாதீங்க அததான் சொல்றாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்கள் அடிச்சா திருப்பி அடிங்க, அவங்கள வந்துட்டு நீங்க வீரமா அதனாலதான் ஆண்களை படைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. வீரம் என்பது எல்லோருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லோருக்கும் பொதுவானது. அது வந்து ஆண்கள் தான் வீரமானவங்கன்னு அவங்க வந்து நினைக்கிறதே தப்பு. முதல்ல ஏன் பெண் அடிச்சா ஆணுக்கு வலிக்காதா என்ன, ஏன் அடிக்க கூடாதா என்ன, அப்படி எல்லாம் இல்ல. இன்னைக்கு பெண்கள் எவ்வளவோ முன்னேறி போயிட்டாங்க. அதுக்குதான் பெண்களை வந்து தற்காப்பு கலை கத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெண்களை வளர்க்கும் போது சின்னதுல இருந்து தற்காப்பு கலை கத்து கொடுத்து வளர்த்துங்க. முதல்ல யாரும் யாரையும் அடிக்க கூடாது. உன்னை யாராவது அடிக்க வரும்போது அதை தடுக்க நீ கத்துக்கணும். தேவைப்பட்டா திருப்பி அடிக்க வேண்டியதுதான், அது யாரா இருந்தா என்ன, தேவைப்பட்டா திருப்பி அடிக்க வேண்டியதுதான். தப்பே இல்லாத சமயத்துல தினம் நீ போட்டு ஒரு பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிற, அடிச்சுக்கிட்டு இருக்கிறனாக்க அப்ப குனிஞ்சு வாங்கிக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நம்மளுடைய தேவையை பொறுத்துதான். அதுக்குதான் வந்துட்டு தற்காப்பு கலைகளை சொல்லி கொடுத்து பெண்களுக்கு வளர்த்துங்க அப்படின்ட்டு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். தீபாக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னதுக்கும் கடைசியா அப்படியே முரண்பட்டு பேசுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கருத்து முரண். இது எங்க இருந்து வந்ததுன்னா, இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர், பெண் அடிமைத்தனம், ஆணாதிக்க சிந்தனை எல்லாமே வந்து இந்த பார்ப்பனியம் மனுஸ்மிருதியில இருந்து ஆண்டாண்டு காலமாக பெண்கள் வந்து வெளியே போக கூடாது, பெண் என்பவள் தன்னிச்சையா எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது, ஆண்களுக்கு அடங்கித்தான் இருக்கணும், கட்டுப்பட்டு தான் இருக்கணும் என்ற அந்த இதுல இருந்து பிறந்த உடனே அப்பாவுக்கு கட்டுப்பட்டவளாக, அப்பாவுடைய பாதுகாப்புல இருக்கிறவளாக வளர்றார். திருமணத்துக்கு பிறகு கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக, கணவனுடைய பாதுகாப்பு அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடு. அதுக்கப்புறம் தாய் பெருசா வளர்ந்ததுக்கு பிறகு மகனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அப்போ பெண் வந்து சுயமா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, எந்த செயலும் செய்யக்கூடாது. அப்படியே வந்து ஆண்களுக்கும் சொல்லி கொடுத்து பெண்களையும் அப்படியே சொல்லி கொடுத்து அது வந்து ஆணாதிக்க சமூகமாக வந்திருக்குது. அதை இப்பதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா திராவிட இயக்கங்கள் அதை மாத்திட்டு இருக்கு. இன்னைக்கு பெண்கள் எல்லாரும் படிக்க போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, எல்லாரும் அவங்க பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த மாற்றங்கள் வரணும். நன்றி, வணக்கம்.